வணக்கம், நான் சாயா தமிழச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை பற்றியும் பார்க்க போகிறதில்ல. இது சாயா தமிழச்சியின் புலம்பல்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு என்ன அப்படி என்னமா உனக்கு பிரச்சனை, என்னம்மா புலம்ப போகிறேன்னா எந்த புதுசாக கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அதே தான் என் வீட்லேயும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அதே தான் எனக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புலம்பல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த முதல்வன் படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குங்க. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் எனக்கு தான் தெரியும், அந்த சீட்டில் உட்காரவனுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை. இங்கேருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பான், அங்கேருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இங்கே உட்காந்து நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது உனக்கு புரியாது. இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கொஷின் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் என்னென்னா, வென் லைக் நம்ம ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்தோ இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்தோ இந்த நம்மளோட ஃபேமிலி ஸ்டீரியோ டைப்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளோட மொத்த பரம்பரை ஒரு லைஃப் ட்ராக் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக கயிறில் கட்டி நம்ம வந்து அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போவோம் நம்ம இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னு. நம்ம வந்து முக்கிய முனகி மோதி அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். பட் பின்னாடி இருந்துக்கிட்டு நம்மளோட பேரண்ட்ஸே இருக்கட்டும், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா. நம்ம நினைப்போம் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அதெல்லாம் பண்ணிட்டோம், தே ஆர் ஆக்சுவலி பீயிங் ஹாப்பி அப்படின்னு. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் ஹாப்பியாலாம் இல்லை, நீ வந்து எங்களை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. நீ இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களை அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீ இப்படி இருக்கிறதுனால என்னை இவங்க கேள்வி கேட்குறாங்க. நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு கிளம்பி காலையில் போகிற, நைட்டு தான் வர எப்போ போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது, எந்நேரம் பார்த்தாலும் வேலைன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்கே எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரிங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து உங்களுக்காக தானே இதை எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நீ என்னத்தை பண்ணி கிழிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கும் போது தான் நம்மளுக்கு என்னடா இது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பாட்டு வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் என்னடானா நம்ம பெற்று போட்டதும் நம்மளை பார்த்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேள்வி கேட்குது. அந்த பக்கம் என்னடானா நம்மளை பெற்று போட்டவங்களும் நம்மளை பார்த்து நீ என்ன பண்ணி கிழிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நீ எல்லாம் உன் ஃபேமிலிக்கு உன் குழந்தை குட்டிக்குன்னு பண்ணிக்கிற, இது என்ன சொல்லும், நீ எல்லாத்தையும் அவங்களுக்கு பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும். என்ன யாரையுமே சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம அப்படி நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டால், இல்லையே, அப்படி ஒன்றும் பெருசாக நான் எனக்காக பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியலையே. எனி டைம் எனிதிங் ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோமா அவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோமே. அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து நம்மளை முன்னாடி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா, இல்லை நீ ஒன்றும் பெருசாக பண்ணல, நான் உட்காந்து இன்றைக்கி உன் வீட்டில் இதெல்லாம் உன் வீட்டை வந்து நான் கவனிச்சிக்கலன்னா உன்னால் போக முடியுமா, இருந்து பார், இந்த வீட்டில் ஒரு நாள் நீ இருந்து இந்த வீட்டை மேனேஜ் பண்ணி பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேஸ் முன்னாடி இப்படி சொடக்கு போட்டு பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து என்னடா, நான் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு இருக்கிற இந்த ஃபுல் இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, லொட்டு இருக்குது, லொசுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் எவன் பார்ப்பான் அப்படிங்கிற, நான் ஏன் பார்க்கணும், அதெல்லாம் ஏன் தலைவலி கிடையாது. உன் வீட்டையும் உன்னால் பார்க்க முடியல, நீ வந்து வெளியில் போய் இதெல்லாம் பண்ணுறன்ற மாதிரியான ஒரு நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பட் நான் யோசிச்சு பார்த்தா, தென் யூ cannot satisfy everyone or anyone in this whole world அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் ஆமாப்பா எங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்கப்பா, இவங்க நம்ம பண்ணலன்றதையுமே எஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க, அவங்க வந்து நினச்சதை அச்சீவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க, இல்லை அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் நம்ம என்ன பண்ணாலுமே என்னத்தை பெருசாக பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, whatever you do for them or whatever you do for yourself or whatever you do to break that family stereotypes, எதை நீங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஈவென்ச்சுவலி என்னத்தை பெருசாக பண்ணி கிழிச்சிட்ட, நீ ஒன்றும் பண்ணல, ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னதான் பண்ணாலும், நீங்கள் வந்து இப்போ தி பெஸ்ட் திங், நீங்கள் போய் நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாகவே உட்காந்தாலும் நடக்காது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. எட் என்னோட ப்ரொஃபஷனில் பார்க்கும்போது தட் இஸ் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் பிளேஸ் இல்லையா. அங்கேயே போய் நான் உட்காந்தாலும் நீ ஒரு ஆணியும் பிடுங்கலை அப்படிங்கிற மாதிரியாக தான் தோணும். ஏன்னா
இன்னைக்கு ஓகே அவங்க சைடில் அவங்க நினச்சதை சாதிக்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் டூயிங் சம்திங் பெஸ்ட் அப்படின்னுன்ற மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக நம்ம எது பண்ணாலுமே அது பெரிய விஷயமா தோணும். அந்த மைண்ட் செட்டில் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து பெரிய விஷயமா தோணாது அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆயிருந்தது. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு கொஞ்சம் என்னடா எப்போ பார்த்தாலும் காலையில் கிளம்பி வரும்போது பிரச்சனை, திருப்பி வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது வந்து எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அகேன் எனக்கு வந்து வாய்ஸ் விமென் செட், இங்கே பாரு, நம்ம என்னதான் ஒன்று மண்ணா இருக்கோம் அப்படின்னாலும் don't stay with your parents, don't stay with your in-laws, whoever it is. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி எவன் பேசுகிறானோ அவனை கூப்பிட்டு தலையிலேயே கொட்டு பேசுகிறவன். வீட்டில் பெரியவங்க இருக்க மாட்டாங்க, இருக்கிறவங்க மேபி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கான இல்லை எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு பெரியவங்களாக இருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற யாருமே அப்படி கிடையாது. ஸோ எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அப்படின்னு வச்சுக்கோ, இல்லை மேல் வீடு கீழ் வீடுன்னு வச்சுக்கோ, ஒரே வீட்டில் இருக்காத. அப்படியே எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்னு இருந்தாலும் அவங்கள ரிலை பண்ணி ஒரு இடத்துல கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணி கூட நீ வாங்கி குடிச்சிடாத. அது கூட அவங்களுக்கு வந்து தே வில் திங்க் லைக், நான் இப்போ வரைக்கும் உனக்கு பாரு, நீ உன பெற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உனக்கு தண்ணி மொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஸோ ஸ்டே இண்டிபெண்ட், அவங்கள விட்டு எப்பவுமே தள்ளியிரு. அவங்கள ரிலை பண்ணி டிபெண்ட் பண்ணி எப்பவுமே இருக்காது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இட் இஸ் பெட்டர் தட் வே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. அது நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுலேயுமே நான் சொல்லியிருக்கேன், ஸோ வீட்டில் பெரியவங்க இருந்தால் நல்லது, நம்ம வந்து பெரியவங்களை ஒதுக்கி வைக்கணும் தள்ளி வைக்கணும் இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. what I'm saying is, நம்மளை பார்த்துக்கணும். நம்ம ஒரு ஃபேமிலி செட் பண்ணுறோன்னா அதை நம்ம தான் பார்த்துக்கணும். இதுலேருந்து ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டம்ளர் தண்ணி எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் உனக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு வாட் எவர் யூ டூ அது தப்பாக தான் தெரியும். அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் நாட் அலோன். டாக் இட் அவுட். இப்போ எனக்கு ஐ ஃபீல் லைக் பிட் பெட்டர். ஸோ ட்ரை டு டாக் இட் அவுட். இதெல்லாம் இருந்தும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் அடையணும்னு நினைக்கிற விஷயத்த நான் அடையணும்னு நினைக்கிற இடத்த டெஃபினட்டாக நான் அடைவேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு புலம்பலான ஒரு வீடியோலையோ இல்லை இதே மாதிரி வேறு மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் ஹாவ் அ கிரேட் டே அமிகோஸ். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்து என்னோட புலம்பலை சகிச்சுக்கிட்டதுக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான போராடிக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கையில் சாதிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற உங்களில் ஒருத்தி, உங்கள் தோழி சாயா தமிழச்சி.